ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 14ஆம் தேதி நாளைய தினம் புதன்கிழமை போகி பண்டிகை. மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அன்றைய தினம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருவது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது நம்ம கிட்டயும் நம்மளை சுற்றியும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பழைய பொருட்களும் நம்மளை விட்டு விலகி புதிய விஷயங்கள், புதிய ஆரம்பங்கள் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்கான வழிபாடு தான் இந்த ஒரு போகி பண்டிகை. ஒரு வருஷமும் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் அன்றைய தினம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நெருப்புல போட்டு பொசுக்கி, அதே மாதிரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நெருப்புல போட்டு பொசுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான முக்கியமான நோக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பிறக்கக்கூடிய தை மாதத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் புதிதான விஷயங்களா இருக்கணும். ஆரம்பமாகக்கூடிய விஷயங்கள் புதிதான ஆரம்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு முந்தைய நாள் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த ஒரு போகி பண்டிகை. அன்றைய தினம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நீங்க நெருப்புல போட்டு பொசுக்குவீங்க, எரிப்பீங்க. இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத பொருட்களை நெருப்புல போட்டு எரிக்கிறது ரொம்ப விசேஷம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை தவிர்த்துட்டு அதை நீங்க எரிக்காம குப்பையில போட்டாலே போகி பண்டிகைய நல்லபடியா கொண்டாடின பலனை நீங்க பெற முடியும். இது மூலயமா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினருக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதமான கெடுதலும் இல்லாத நல்ல விஷயங்களாக அமையும். காலை நேரங்கள்ல அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பழைய பொருட்களை போட்டு எரித்துட்டு அதுக்கப்புறம் பகல் முழுக்க என்ன செய்யலாம்? பொங்கல் வழிபாட்டுக்கான வேலைகளை செய்யறது, தை திருநாளை வரவேற்பதற்காக வீட்டுல தோரணங்கள் கட்டுறது, மாவிளைகள் தயார் செய்யறது, வீட்டுல வாசல்ல கோலம் போடுறது, அரிசி மாவு கோலம் போடுறது, இது மாதிரி விஷயங்களை நீங்க போகி பண்டிகை அன்னைக்கு பண்ணலாம். மாலை நேரத்துல குறிப்பா ஒரு 6-7 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும். போகி பண்டிகை அன்னைக்கு பண்ணக்கூடிய குலதெய்வ வழிபாடு பிறக்கக்கூடிய தை மாதத்துல இருந்து உங்க குடும்பத்துக்கான சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதுலயும் இப்ப நம்மளோட ரீசன்ட் பதிவுல துள்ளு மாவு தயார் செய்து குலதெய்வத்துக்கு படைக்கணும். அதுவும் உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல, பெண் தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல, துள்ளு மாவு தயார் செய்து நீங்க வழிபாடு செய்யும் போது போகி பண்டிகை அன்னைக்கு உங்க வீட்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதை போகி பண்டிகை அன்னைக்கே நீங்க பெற முடியும். அதுதான் இந்த துள்ளு மாவை தயார் செய்து போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்துல வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதுக்கான வீடியோ இப்ப நம்ம சேனல்ல ரீசெண்டா அப்லோட் ஆயிருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சரி, போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட பழைய பொருட்கள், பயன்படுத்த முடியாத பொருட்கள், இது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு பொசுக்குவோம். தீய எண்ணங்களை போட்டு பொசுக்கிடுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும்? போகி பண்டிகையில நெருப்புல எல்லா பொருட்களையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அமர்ந்து டிவி பார்க்கறதோ இல்ல மற்ற செயல்களோ ஈடுபடாம கண்டிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை போட்டு எரிச்சிட்டு வந்த உடனேயே தலைக்கு குளிக்கணும். அப்பதான் உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான விஷயங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும். மனதளவுல உடல் அளவுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க கெடுதல்களையும் நீக்கிக்கணும் அப்படின்னா போகி பண்டிகைக்கு எல்லா பொருட்களையும் எரித்து முடித்ததுக்கு பிறகு கண்டிப்பான முறையில தலைக்கு குளிக்கணும். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அது உங்களுக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சாதாரணமாக தண்ணீரை நீங்க போகி பண்டிகை அன்னைக்கு குளிக்கிறத விட இப்ப நாம சொல்லக்கூடிய பல மகத்துவமும் மருத்துவமும் நிறைந்த பொருட்களை சேர்த்து குளிக்கும் போது உடல் அளவிலும் மனதளவிலும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த பொருட்களை கலந்து குளிப்பதற்கான முக்கியமான நோக்கம். குடும்பத்துல 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்களும் தனித்தனியா இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு தலைக்கு குளித்தாலும் சரி, இல்ல தனித்தனியா கலந்து குளிப்பதற்கான நேரம் அமையல, அதுக்கான நேரம் இல்ல அப்படிங்கிறவங்க சின்னதா சொம்பு தண்ணீர்லயோ இல்ல ஒரு பக்கெட்ல தண்ணீர் பிடித்து வைத்தோ அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் கலந்து அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை சாஸ்திரத்துக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கிட்டாலும் சரி,
அது உங்க விருப்பம் தான். வீட்ல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி இந்த 2 நபர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தா போதும். குழந்தைங்களுக்கு பொதுவாவே தெய்வ கடாட்சம் இருக்கும். அதனால குழந்தைகளும், முதியவர்களும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படியே பயன்படுத்தினாலும் தவறில்ல. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைமண்ட் கல்கண்டு. இனிப்புல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறது சுவாமிக்கு நைவேத்தியமா படைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். உங்க வாழ்க்கை பிறக்கக்கூடிய தை மாதத்துல ரொம்ப இனிமையான மாதமாக இருக்கணும், இனிமையான வாழ்க்கையா அமையணும்னு நினைக்கிறவங்க 2, 3 துண்டு டைமண்ட் கல்கண்ட நீங்க தண்ணீல கலந்துக்கணும். அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி உடல் அப்புறம் மனதை புத்துணர்ச்சியோட வைத்திருக்க இந்த கல்லுப்பு உதவுது. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் கல்லுப்பு. குறிப்பா கண் திருஷ்டிக்கு முக்கியமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். அதனால டைமண்ட் கல்கண்டுக்கு பிறகு ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பை கலந்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். அதாவது வில்லை சந்தனம் இல்ல சந்தன பவுடர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சந்தனம் அப்படிங்கிறது மனசை அமைதிப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கக்கூடியது. உடலுக்கு மனதுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருளும் இந்த சந்தனம் தான். எந்த ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல இந்த சந்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தூய்மையோட மறு உருவம் இந்த சந்தனம். சந்தன வாசம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ கடாட்சம், குறிப்பா விநாயகர், முருகர், ஐயப்பன் இந்த 3 கடவுளோட அனுகிரகம் சந்தன வாசத்துல அதிகமா இருக்குமாம். அதனால சந்தன வில்லை நீங்க வீட்டுல வச்சிருப்பீங்க. 10 ரூபாய் டப்பால சிறிய சிறிய வில்லைகளா இருக்கும். அதுல ஒரே ஒரு வில்லை எடுத்துக்கிட்டா கூட போதும். இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த 3 பொருட்களை தவிர்த்து இந்த பொருட்களை நீங்க விடுபட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். அதுல முக்கியமான பொருள் மஞ்சள். அதாவது மஞ்சள் தூள். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். சொல்லப்போனா கிருமி நாசினி, அதை விட முக்கியமானது, சரும பிரச்சனை நீக்கக்கூடியது, மங்களகரமானது, மகாலட்சுமி தாயாரும் குரு பகவானும் அனுகிரகம் பொருந்திய ஒரு பொருள் இந்த மஞ்சள் தூள். அதனால ஒரே ஒரு துளி, ஒரு சிட்டிகை நீங்க கையால கிள்ளி எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அந்த ஒரு அளவுக்கு மஞ்சள் தூளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வேப்பிலை. உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, சரும நோய்களை தடுக்கக்கூடியது, இதுவும் கிருமி நாசினியாக செயல்படும். வேப்பிலை இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான கெட்ட சக்திகளும் நெருங்காதாம். தீராத நோய்கள் தீருமாம். எந்த விதமான வியாதிகளும் அண்டாதாம். அதனாலதான் பழங்காலத்துல நம்ம வீடுகள்ல வீட்டு வாசல்ல வேப்பிலையை அடிக்கடி கட்டி தொங்க விடுவாங்க. ஏன்னா இதுவும் ஒரு கிருமி நாசினி தான். ஒரே ஒரு வேப்பிலை கலந்துக்கிட்டாலே போதும். கடைசி ஒரு முக்கியமான பொருள் எலுமிச்சை. புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, நல்ல வாசனை தரக்கூடியது. எலுமிச்சை வாசனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனை ஒவ்வாம இருக்கக்கூடியவங்க தாராளமா இந்த எலுமிச்சையை பயன்படுத்தலாம். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு, கல்லுப்பு, சந்தனம், மஞ்சள் தூள், வேப்பிலை, எலுமிச்சை இந்த 6 பொருட்கள்ல குறைந்தது 3 பொருட்களையாவது குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எலுமிச்சையை முழு எலுமிச்சையா பயன்படுத்தாம அதை 2 துண்டுகளா கட் பண்ணி அந்த சாறை பிழிஞ்சு விட்டு பயன்படுத்தணும். இதுல ஒரு சில பொருட்கள் பயன்படுத்த முடியல, இல்ல சில பொருட்கள் எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க அந்த பொருட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பொருட்களை கலந்து போகி பண்டிகை அன்னைக்கு அந்த பழைய பொருட்கள்லாம் எரிச்சிட்டு வந்த உடனே தலைக்கு குளிக்கும் போது இந்த பொருட்களை கலந்து தலைக்கு குளிச்சிடுங்க. கண்டிப்பா போகி பண்டிகை, அதுவும் மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதத்துல இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு. அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.